ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே சிறப்பான விதத்திலே நம்முடைய ஆயர் அவர்களுக்காக இந்த பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் தாமே நம்முடைய ஆயருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும்படியாகவும் அவருடைய பணி வாழ்விலே அவரோடு உடனிருந்து அவரை பலப்படுத்தும்படியாகவும் சிறப்பாக நம்முடைய ஆயருக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது பெல்சிட்டா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5 முதல் 8, 13 முதல் 15, மேலும் 18. அந்நாட்களில் அசிரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதி கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கை நின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் இருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறந்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியிருளும். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
பெருக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் நடமாடும் நீதிமன்றங்களாக செயல்படுகிறோம். அதாவது கண்ணில் பார்ப்பவர்களை, நாம் பழகுபவர்களை நாம் மிகவும் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் நல்ல செயல்களை செய்வார், இவருடைய செயல்கள் நல்ல செயல்கள் அல்ல என்றெல்லாம் மிகவும் எளிதாக பார்க்கிற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நாம் பழகுகிற மனிதர்களாக இருக்கலாம். மிகவும் எளிதாக அவர்களை குறித்த தீர்ப்பினை நாம் கொடுத்து விடுகின்றோம். அன்பு மக்களே, மற்றவர்களை நாம் தீர்ப்பிடுகின்ற பொழுது எவ்வாறு நாம் தீர்ப்பிடுகிறோம்? அவர்களுடைய வெளி செயல்களை வைத்து, வெளிப்புற வாழ்க்கையை வைத்து நாம் தீர்ப்பிடுகிறோம். இவ்வாறு நாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு முழுமையான தீர்ப்பாக இருக்க முடியுமா? அந்த மனிதர்கள் கடந்து வரக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் என்ன? அவர்களுடைய உட்புறத்திலே எத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்ன? அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? குறிக்கோள்கள் என்ன? எதனை அடிப்படையாக வைத்து அவர்கள் இந்த செயல்களை செய்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், அந்தால் போகிற போக்கிலே அவர்களை தீர்ப்பிட்டு விட்டு சென்று விடுகிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த ஒரு மனநிலை குறுகிய மனநிலை, இது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்பதுதான் இயேசு நமக்கு இன்றைய நாளிலே கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. நாம் வெளிப்புறத்தை வைத்துக்கொண்டு, வெளிப்புற வாழ்க்கையை கண்டுகொண்டு மிகவும் எளிதாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் தீர்ப்பிட்டு விடுகிறோம். இவ்வாறு மனிதர்களுடைய ஒரு புறத்தை மட்டும் பார்க்கக்கூடிய நாம் அவர்களை தீர்ப்பிட மிக எளிதில் துணிந்து விடுகிறோம். ஆனால் மனிதர்களுடைய உள்ளும் புறமும் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு எளிதாக நம்மை தீர்ப்பிட்டு விடுவதில்லை. அவர் நம்மை தீர்ப்பிட தயங்குகிறார். அரைகுறையாக பார்க்கக்கூடிய நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். ஆனால் முழுமையாக நம்மை பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்மை தீர்ப்பிட தயங்குகிறார். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே பிறரை தீர்ப்பிடக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? நான் மற்றவர்களை அவர்களுடைய வாழ்வதனை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் மிகவும் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறேனா? அவர்களை நான் காயப்படுத்தி விடுகிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், பல விவிலிய மாந்தர்கள், அன்னை மரியா தொடங்கி இன்னும் பல விவிலிய மாந்தர்கள்
மத்தேயுவாக இருக்கலாம், அல்லது சக்கேயுவாக இருக்கலாம், பேதுருவாக இருக்கலாம், மகதலா மரியாவாக இருக்கலாம், சிலுவையிலே ஆண்டவரோடு தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்வராக இருக்கலாம். இந்த மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் தீர்ப்பிட்டிருந்தால் அவர்கள் எத்தகைய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக இருப்பார்கள், அல்லது இவர்களை நம்முடைய மனித கண்ணோட்டத்தில் நாம் தீர்ப்பிட்டிருந்தோம் என்று சொன்னால் இவர்கள் எத்தகைய ஒரு நிலையை சந்தித்திருப்பார்கள். பலர் நம்மால் கல்லால் எரியுண்டு கொலையுண்டிருப்பார்கள், பலர் நம்மால் அவமான சொற்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவ்வாறு நாம் நம்முடைய மனித கண்ணோட்டத்தில் கண்மூடித்தனமாக அவர்களை தீர்ப்பிட்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டமாக இருந்தது? அவர்களுடைய வாழ்வை முற்றிலுமாக மாறக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய அணுகுமுறை, ஆண்டவருடைய கண்ணோட்டம் இருந்தது. அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல அணுகுமுறையை, நல்ல கண்ணோட்டத்தை கொண்டிருக்க ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, மற்றவர்களை கண்மூடித்தனமாக அவர்களுடைய வாழ்வை முழுமையாக புரிந்து கொள்ளாமல், அவர்களை தீர்ப்பிடாமல், அவர்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழ்வில் முன்னேற நாம் நம்மால் இயன்ற உதவிதனை, வழிதனை அவர்களுக்கு காட்டுவோம். புனித அன்னை தெரசா அருமையாக சொல்லுவார், மனிதர்களை நீ தீர்ப்பிட்டு கொண்டிருந்தா என்று சொன்னால் அவர்களை அன்பு செய்ய உனக்கு எப்படி நேரம் கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்விதனை அவர் எழுப்புகின்றார். அந்த கேள்விதனை நாமும் நம்மிடத்திலே கேட்டு பார்ப்போம். எனவே மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய, தீர்ப்பிடக்கூடிய அந்த மனநிலையை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டு குறை சொல்லா மனநிலையை, மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய, மற்றவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய நல்ல நேர்மறையான அணுகுமுறையை வளர்த்து கொள்ள தேவையான மனப்பக்குவம் வேண்டி இந்த இறை பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பெல்சிட்டா எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே,
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.